அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அக்னிட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற நம்ம காணொலி சேனல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளுடைய நீட் சிலபஸ்ல 11வது அலகு, அதாவது மின்னோட்டவியல் அப்படிங்கிற அலகுல இருந்து ஒரு கேள்வி, மல்டிபிள் சாய்ஸ் கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்ன கேள்வி அப்படி சொன்னா 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. நிறைய 4 சுற்றுகள் கொடுத்திருக்காங்க, 4 சர்க்கியூட். சரியா? இதில் சமநிலைக்கான சுற்றை காண்க. இதை பார்த்தாலே தெரியுது, இது வந்து ஒரு வீட்ஸ்டோன் சமநிலை சுற்று மாடல்ல இருக்குது. இப்போ வீட்ஸ்டோன் சமநிலை எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இங்கே 10 ஓம் 10 ஓம், கீழே 15 ஓம் 5 ஓம், அதோட சேர்த்து ஒரு டயோடு. அதே மாதிரி தான் 10 10 15 5 ஒரு டயோடு, 10 10 15 ஒரு டயோடு, 10 10 15 ஒரு டயோடு. சரி, இப்போ இந்த இதில் வந்து எந்த சர்க்கியூட் வந்து எந்த சுற்று வந்து சமநிலைக்கான சுற்று, ஆங்கிலத்தில் வந்து பிரிட்ஜ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதுதான் வீட்ஸ்டோன் சமநிலை சுற்றினுடைய நார்மல் ஃபிகர் நம்ம புக்கில் இருக்கு. P/Q is equal to R/S. படிச்சிருக்கீங்க, இது P ரெசிஸ்டன்ஸ் P, மின்தடை P, மின்தடை Q, R/S. அப்போ இந்த படத்தையும் இந்த 4 படங்களையும் கம்பேர் பண்ணோம்னா P என்கிற இடத்துல எல்லா இடத்துலயும் 10 10 10 10, Q என்கிற இடத்துல எல்லாத்துலயுமே 10 ஓம் 10 ஓம் 10 ஓம் 10 ஓம், R இருக்கிற இடத்துல 15 ஓம் 15 ஓம் 15 ஓம் 15 ஓம், S இருக்கிற இடத்துல தான் 5 ஓம் 5 ஓம் 5 ஓம் 5 ஓம். ஆனா அதோடு சேர்த்து D அப்படிங்கிற ஒரு டயோடையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க P/Q நமக்கு தெரியும், வீட்ஸ்டோன் சமநிலை சுற்றில் சமநிலைக்கான நிபந்தனை என்பது P/Q is equal to R/S. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது P 10 Qவும் 10, 10/10 is equal to 15/5. 15/5னா நிச்சயமா அது தப்பு இல்லையா? 10/10னா 1, 15/5னா 3. ஸோ அதனால சமநிலைக்கு கிடையாது. அப்போ அந்த RD என்கிற டயோடு கொடுக்கக்கூடிய மின் தடை ரெசிஸ்டன்ஸ் அதோட சேர்த்து மொத்தமா பார்க்கும்போது அது 15,000. 15,000 சொன்னா நமக்கு சமநிலை கிடைக்கும். சரி, அப்போ நம்ம என்ன செய்யறோம், 10/10 is equal to 15 divided by 5 plus RD. RDங்கிறது அது PN சந்தி டயோடினுடைய மின்தடை. சந்தி டயோட பத்தி நம்ம 2வது பாடத்துல படிக்கல, ஆனா 10வது பாடத்துல எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பியல் இருக்கு இல்லையா, அதுல படித்திருக்கின்றோம். பொதுவா ஒரு மின்தடை பொறுத்த மட்டும் முன்னோக்கு சார்பில் டயோடின் மின்தடை வந்து மிக குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 ஓம் தான் இருக்கும். 10னா அடைத்தன சார் 10னா முடிஞ்சது, அடுத்த கணக்கு அவ்வளவுதான். பின்னோக்கு சார்பு நிலை மிக அதிகமாக இருக்கும், 1 மெகா ஓம் வரைக்கும் இருக்கும். சரியா? அப்ப நிச்சயமா என்னது எப்படி சொன்னா, இந்த டயோடுல வந்து பின்னோக்கு முன்னோக்குன்னு என்ன சார் அர்த்தம், ஒரு செல்லுக்கும் பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கும், செல்லுன்னா எனது மின்கலன்ல இருந்து கனெக்ட் பண்ணும்போது மின்கலனுடைய நேர்முனை பாசிட்டிவ் டெர்மினலையும் பி டெர்மினல் சந்தி டயோடினுடைய பி பகுதியையும் கனெக்ட் பண்ணிட்டு மின்கலனுடைய எதிர்முனை அதாவது நெகட்டிவ் டெர்மினலையும் N பக்கத்துல கனெக்ட் பண்ணா அது முன்னோக்கு சார்பு, ஆங்கிலத்துல ஃபார்வர்ட் பயாஸ். அதுவே மாத்தி கனெக்ட் பண்ணா, மாத்தி இணைத்தால், மாற்றினா எப்படி சார், நெகட்டிவ் டெர்மினல் எதிர்முனையை வந்து பியோடையும் நேர்முனையை வந்து என்னோடையும் தான் அது எதிர்முனை, அது பின்னோக்கு சார்பு. நம்ம பின்னோக்கு சார்புல இங்க கனெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்க, எதுலையாவது இருக்கா அந்த பாருங்க. இந்த 2வது படத்துல பாத்தீங்கன்னா இங்க நெகட்டிவ் இருக்கு, அது அப்படியே இங்க பாசிட்டிவ் பி டைப்புக்கு போகுது. இது வந்து என்னது, பின்னோக்கு சார்பு. அதே மாதிரி இங்க இருக்கு, இங்க சரியாக இருக்க மாதிரி இருக்கு சார், நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. இது 2 பின்னோக்கு சார்பு, இது நமக்கு கண்டிஷன் கொடுக்காது. சரியா? அப்ப எது சார் கொடுக்கும், 1 கொடுக்கும். எப்படின்னு பார்க்கலாம். ஆக சமநிலை வேண்டுமானால் டயோடு முன்னோக்கு சார்பில் தொடர் இணைப்பில் இருக்க வேண்டும். தொடர் இணைப்பில் இருக்குன்னா தான் R is equal to R1 plus R2. அப்ப R is equal to R1 plus R2 S இன் மதிப்பு வந்து அந்த 5 ஓம் பிளஸ் RD is equal to 10 ஓம் 15 ஓம். அப்ப 10/10 is equal to 15/15 நமக்கு கிடைச்சிடும். ஓகே சார், இந்த 3வது படத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. 3வது படத்தில் வந்து டயோடு எப்படி இருக்கு, அதாவது பக்க இணைப்பில் இணைத்திருக்கிறார்கள். பக்க இணைப்பில் இருந்தா நம்ம அதோடைய தொகு பயன் மொத்தமா ஒட்டுமொத்த ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும்னா 5 ஓமையும் கூட கம்மியா தான் கிடைக்கும். ஏற்கனவே 15/5ங்கிறதே சமநிலைக்கு உதவாது, அதையும் விட கம்மின்னா சமநிலைக்கு உதவவே உதவாது. சரியா? ஸோ RP is equal to R1 R2 by R1 plus R2 படிச்சிருப்போம் பக்க இணைப்புக்கு. ஸோ 5 × R plus அப்படிங்கிறது சமநிலை இருக்காது. அப்ப நம்ம படம் 1 அப்படிங்கிறது தான் சமநிலைக்கான சுற்றுப்படம் 1 ஆகும். ஆன்சர் 1. அப்படி அந்த பொண்ணின்படி கணக்கு பண்ணா 10/15 is equal to 10/5 plus RD. RDங்கிறது எவ்வளவு சார்னா 10, அதனால 5 plus 10 15, 10/15. சரி, ஸோ 10/10 is equal to 15/15 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேயா? ஸோ படம் 1 என்பது சரியான விடை. ஓகே.
நம்ம இதுவரைக்கும் நம்முடைய பாடத்துல வந்து 16 கேள்விகள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில நம்ம பார்த்திருக்கிறோம். ஓகேயா, 16 கேள்விகள் பார்த்திருக்கிறோம். அடுத்த காணொளியில வந்து வேறு ஒரு பாடத்திலிருந்து நம்ம கேள்விகள் பார்க்க தொடங்குவோம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.